ஹாய் டிஎஸ்னி பக்கத்து யூஜர் ஃபேமிலி. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். எப்போவுமே என்னுடைய ரொட்டீன் பார்த்திங்கன்னா சண்டே லேட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். ரீசன் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். 7:15 நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேன். டைம் பார்த்திங்கன்னா தெரியும். ஐஸ் வாட்டரில் தான் எடுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. எனக்கு ஸ்டொமக் வந்து பெயின் கம்மியாகுது. அதுக்காக தான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஏருக்கு சீரமில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் தலைலாம் வாரிட்டு பாப்பா தூங்கிட்டுருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் ஜில்லுன்னு வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து எடுக்க சொல்ல எனக்கு வயிறு வந்து கொஞ்சம் பெயின் கம்மியாகுது. டைம் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நான் எப்போவுமே வந்து இந்த டைமுக்குள்ளே தான் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். 7:30க்கு மேலே எடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் விலாகில் பாருங்கள். காலையிலேருந்து ஒர்க்கு பார்த்துருப்பீங்க. காலையில் எழுந்தாச்சு. அதை நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து 3 பேருமே வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்து அம்மாவோட தம்பி இருக்காங்கள, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் வந்து அக்காவுக்கெலாம் வந்து சாப்பாடு செஞ்சு ஒரு ஃபங்க்ஷன், முக்கியமான ஃபங்க்ஷன், அதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்னையுமே கூப்பிட்டாங்க. எனக்கு ஸ்டொமக் பெயின் சத்தியமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து ஜீரக தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். சோம்பு, ஜீரகம், நாட்டு சக்கரைலாம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் வயிறு வலி கம்மியாகும். அதுக்காக தான். தலை வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இயரிங்லாம் கழட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்போ ஃப்ரெஷ்ஷாக குளிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியல. ஏன்னா 3 பேர் இப்போ தான் குளிக்க வச்சு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மில்க்லாம் கொடுத்துட்டு அம்மாவே காலையில் டிஃபன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் அவங்களே லேட்டாகி வந்தாங்களா, அவங்கள எழுப்பி ரெடி பண்ண. ஒரு குழந்தைய நம்ம சமாளிக்க முடியாது. 3 குழந்தையும் நம்ம சமாளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் மட்டும்தான் எல்லாமே பார்க்கணும். தெருவாசல் பெருக்குறது, காலையில் இந்த ஸ்டொமக் பெயினோடு வந்து தெருவாசலில் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வெயிட் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னோடய வெயிட் அப்டேட் வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் மண்டே கிளியராக சொல்கிறேன். எனக்கு எனர்ஜி இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா டீட்டெயிலாக சொல்லணும், ஓகேங்களா? நான் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன், என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் அது ரெக்கவர் ஆனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொன்னால் மட்டும்தான் புரியும். இப்போ அதுக்கான எனர்ஜி எனக்கு இல்லை. என்னோடய ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். முடியல ஃப்ரெண்ட்ஸ். இருந்து வயிறு வலிக்குது. அது எதுக்காக எனக்கே தெரியல. சூடாக குடிச்சிட்டே இருக்கேன், ஒன்றும் முடியல. இந்த பிம்பிள்ஸ் வர பெயின் ரொம்ப வலி, சின்னதாக தான் இருக்குது, இருந்தாலும் பெயினாக இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். உங்களுக்கு எது மாதிரி வந்து ப்ளாக் வந்து அப்லோட் பண்ணட்டோன்னு கொஞ்சம் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி நான் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுவேன். ஹேர் கேரா, ஸ்கின் கேரா, வெயிட் லாஸ் பற்றி எதனா டவுட்ஸா, இல்லை பிசிஓடி பற்றி எதனா உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, டெய்லி ரொட்டீன் பண்ணணுமா அப்படியா, இல்லை கிட்ஸ் ரியலாக வச்சு வீடியோ பண்ணலாமா, ரித்வின் வச்சு வீடியோ நம்ம வ்ளாக் பண்ணலாமா, எது உங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம அதுவே பண்ணிக்கலாம். கண்டினியூவாக வீடியோ வரும் இதுக்கப்புறம், ஓகேங்களா? ஏன்னா நான் நிறைய வந்து 1 வீக் 2 வீக் கழிச்சு அந்த மாதிரி கூட வீடியோ பண்ணுறேன். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபேமிலியோட ஸ்டேட்டஸும் காரணம் தான். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும், வரும் போகும், எல்லாமே தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம ஒரு கேர்ளாக இருந்துக்கிட்டு நம்ம எப்படிலாம் ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். நிறையவே லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். இதை பற்றி எதனா ஷேர் பண்ணால் கூட சொல்லுங்கள். நான் பர்சனலாக சொல்கிறேன். மோட்டிவேஷனாகவும் இருக்கும், எனக்கே மோட்டிவேஷனாக இருக்கும். அதை பற்றி பேசினா உங்களுக்கும் மேபி யாருக்காவது ஒருத்தருக்காவது அது கனெக்ட் ஆகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காலைல அவங்க ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. அவங்க போயிட்டு லன்ச் வந்து டைரெக்டாக எங்கள் பாட்டி வீட்டில் சாப்பிடுவாங்க. அங்கே தான் ஃபங்க்ஷனு. என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஸ்டொமக் பெயினால் நான் போக முடியல. அப்புறம் நான் இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 1/2 hour கழித்து ஃப்ரெஷ்ஷாக போயிடலான்னு இருக்கேன். என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். அம்மா ஃபோன்லேருந்து ஃபோன் வந்தேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண பாப்பா தான் ரிஷிகா வந்து. ஏன்னா இந்த ஏஜில் வந்து இது காமன் தான். பட் வந்து நம்மளால் டால்ரேட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையா இருந்தால் கூட மைண்டு டைவெர்ட் பண்ணின்னு போயிடலாம். ஒருத்தர் சைலண்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தர் சேட்டை பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாம் ரித்வினா சமாளிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த அதுவும் சம்மர் சீசனாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் நான் வேர் பண்ணி அமிச்சேன் ட்ரெஸ் எல்லாம். குங்குமம் வந்து ட்ரெஸ்ஸில் போட்டுட்டேன். டேடி இருக்காங்களா மம்மி, அனுப்புங்க, வேறு ட்ரெஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறா. ஏன் பட்டு, நான் இப்போ தான் ரெடி பண்ணி அமிச்சேன், ஏம்மா மம்மிக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், டேடிக்கு ஃபோன் பண்ணுமா அப்படின்ட்டு. இவர் இப்போ தான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன், இங்கே ராணிப்பேட்டை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான்
நானுமே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நம்ம நிறைய சில டிப்ஸ் எல்லாம் சொல்லலாமேன்ட்டு நிறைய யோசனை, எனக்கு மைண்ட் செட் இல்லைனால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் குர்த்தீஸ் வந்து நான் ரீசெண்டாக நிறைய கலெக்ஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அது எதனா உங்களுக்கு அப்லோட் பண்ணாலும் சொல்லுங்கள். நான் சாரீ வீடியோ, குர்த்தீஸ் வீடியோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ரீசனபிள் ப்ரைஸில் தான் நான் வாங்குறது. சூப்பராக இருக்கும் குவாலிட்டிலாம். அதை பற்றி நீங்கள் யாருனா கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் அது தனியாகவே விலாக் போடுறேன். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரெஸ் எல்லாமே ஆன்லைன் பர்ச்சேசிங் தான். அதுக்காக தான் நான் வீடியோ பண்ணிட்டுமான்னு கேட்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோ எதனா உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா குக்கிங்கே நான் போகிறதில்ல. ஆனால் குக்கிங் போனேன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. இருந்தாலுமே இந்த சம்மரில் 6:30க்கு சமைச்சாமே ஃபேஸ் இப்படி பண்ணால் அவ்வளோ ஸ்வெட்டிங் ஆகுது. அந்த மாதிரி இருக்குது. இந்த சம்மர் முடிவுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்கும். வேறு ஹெல்த் டிப்ஸ் எதனா கேட்கணுன்னு வந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை பற்றி கூட வீடியோ போடலாம். நிறைய சப்போர்ட் கொடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இது ஒன்று தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறது. டவுட் இருந்தாலும் சொல்லலாம். அப்புறம் வேறு எதனா ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் சொல்லலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவாக வந்து நிறைய பழைய வீடியோஸில் நான் பார்ப்பேன். ஸோ ஏர் கேருக்கு பற்றிலாம் நிறைய சிஸ்டர்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க. ரெகுலராக போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா அதுக்கான நம்ம கனெக்ஷன் கட் ஆகிடுதா கம்யூனிகேஷனு. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் தான். எல்லாமே எனக்கு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும் லைஃப்பில். பார்க்கலாம், இப்படியே இருக்காதுல்ல லைஃபு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் ரிஷிகாவுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பர்த்டே வருது. எலெக்ஷனுக்கு மறுநாள் வந்து ரிசல்ட்டுக்கு மறுநாள் வந்து அவளுக்கு பர்த்டே. அதுக்கான விலாகும் நம்ம பண்ணலாம். சரி, அதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஐடியாவே இல்லை. இவர் தான் கேட்கணும். ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், அவர் கூட போக சொல்லி நான் விலாக் எடுக்கிறேன். ரிஷிகாவுக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இன்றைக்கி டே வந்து சண்டே மார்னிங் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. மார்னிங் ரொட்டீன் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மார்னிங் ஃபுல்லாக எனக்கு இப்போ எப்போவுமே சண்டே ஆனால் இப்படி தான் போகும். ஏன்னா இப்போ சண்டேனால அவளுங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு டிஃபன் கொடுத்துட்டு ரெடி பண்ண அப்படியே ஓடிடும். நேற்று காலையிலே வந்து குக்கிங்லாம் முடிச்சிட்டேன். நேற்று கண்டிப்பாக என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுலேருந்து ஸ்டொமக் பெயின் எனக்கு. அது ஒன்றும் இல்லை, 3 days ப்ராப்ளம் தான். அதுக்கு நேற்று ஃபஸ்ட் டேனால எனக்கு கொஞ்சம் ஹெவியாக பெயின் இருந்துச்சு. இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. திடீர்னு பெயின் அதிகமாகுது, கம்மியாகுது, இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுனால என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. தண்ணி நிறைய குடிக்கிறேன். அதனாலே கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது. தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிட்ருக்கேன். ஹெல்த்தும் ரொம்ப 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 முக்கியம். அதை வந்து கேர்லெஸ்ஸாக நான் இருப்பேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பண்ணுவேன், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அதை பார்த்துக்கலாம். இந்த வயசில் சாப்பிடாம எப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்லாம் இருந்திருக்கேன். அதோடய விளைவுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின், நம்ம பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹிப்பு கிட்டலாம் சைடில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். இப்போ சிட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கோன்னா எழுந்தோன்னு வச்சுங்களேன், அப்படியே சுருக்குன்னு வலிக்கும், அசை கூட முடியாது. அதெல்லாம் தாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் பிசிஓடியிலேருந்து நான் ரெக்கவர் ஆனது வந்து ஃபுட் ஹேபிட் மட்டும்தான். எந்த ஒரு மாத்திரை மருந்து கிடையாது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னை இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இன்க்ரீஸு, நம்ம ஓவர் வெயிட்டு, டிப்ரெஷனு, ஏர்ஃபாலு எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் போனால் தான் எனக்கு வந்துச்சு தவிர ரெக்கவர் ஆகலை. அதே நான் வந்து ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலு, ஸ்கின் கேரு, ரெகுலர் பீரியடு எல்லாமே எனக்கு நார்மல் ஆகுது. சின்ன அப் அண்ட் டவுன்ஸ் வரதானே செய்யும். ஏன்னா நம்ம வந்து ஃபுட் ஹேபிட் வந்து திடீர்னு எங்கன்னா போகும் வருவோம், சாப்பிட்ருவோம். அது பேலன்ஸ் பண்ணி அந்த டைமில் அது முன்ன பின்ன தான். ஆனால் 5 yearsஸாக சொல்கிறேன், 5 yearsஸாக நான் சூப்பராக வந்து இப்போ வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கேன். இதில் வந்து அப் அண்ட் டவுன்ஸும் வரும். அது வந்து எனக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நான் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டேன் மைண்ட் செட்டை. இதை பற்றி எதனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள். நான் என்னோடய பிசிஓடியிலேருந்து எப்படி ரெக்கவர் ஆனேன், அப்புறம் பார்த்திங்கன்னா எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம எப்படி நார்மலாக இருக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எதுவுமே நம்ம உடம்பு வளைஞ்சி செய்கிறதுக்கு சோம்பேறி தான் மெயின் ரீசன். அது தானே. அதனால் நம்ம எந்த அளவுக்குலாம் ஹெல்த்தியாக இருக்கணுமோ ரொம்ப ஈஸியான வேலையவே நான் பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் நான் விலாகில் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே விலாக் மார்னிங் விலாக் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன டிப்ஸ் சொன்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நம்ம விலாக் பண்ணிக்கலாம். டாடா, பை.